எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இஸ்லாமியர்களுடைய ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது அந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கும்போது அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு அண்ட் ப்ரௌடா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க நம்ம அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை தொடர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலிஃபாவாக இருந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி வரலாற்று செய்தி என்ன அப்படின்னா, உமையாக்கள் இடத்துல ஆட்சி போயிடுது. கலிஃபாவாக ஹாரூன் ரஷீத் இருக்கார். அவருடைய ஆட்சி காலம், பர்டிகுலராக அவருடைய ஆட்சி காலத்தில் நம்மளோட டைனசிட்டி அப்படிங்கிறது வேஸ்ட் ஏரியாவாக இருந்திருக்கு. பெரிய பரப்பளவை நம்ம ஆட்சி பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு பெரிய பரப்புனா, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்தியா, இப்போ சிந்து பகுதி, இந்த பக்கம் சைனா, துர்கிஸ்தான், ஸ்பெயின், யூரோப், பார்க்க போனால் வி ரூல் த வேர்ல்டு. ஒரு 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 கட்டத்தில் நம்ம இந்த உலகத்தையே நம்ம தான் ஆட்சி பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய பரப்பளவில் நம்முடைய ஆட்சி விரிஞ்சிருக்கு. அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹாரூன் ரஷீது கலிஃபா இருக்கார் இல்லையா, கலிஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் அவருடைய அரண்மனையினுடைய மேல் மாடியிலிருந்து, அவருடைய அறையிலிருந்து பார்க்குறார் அவருடைய டைனசிட்டி, அவருடைய ஆட்சி பகுதியை. பார்க்கும்போது தூரத்தில், ரொம்ப தொலைவில் கார் மேகம் இருக்குது. அந்த மலை வரதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, அந்த மேகம், கருப்பான அந்த மேகத்தை பார்க்குறார். ஒரு இடத்துல மழை பெய்யுது. அரண்மனையினுடைய மேல் மாடி அறையில் இருந்துட்டு இப்படி சொல்றார், ஓ மேகமே, நீ எங்கு வேண்டுமானாலும் உன்னுடைய மழையை பொழியச் செய்வாயாக. எங்கு மழை பெய்தாலும் சரி, அங்கு இருக்கக்கூடிய வரி எங்களையே சேரும். அல்லாஹ் அக்பர். எங்க மழை பெஞ்சாலும் சரி, அங்க விளையிறது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வரி எங்களையே சேரும் அப்படின்னு கலீஃபா பேசி இருக்கிறார். அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பரப்பளவை நம்ம ஆட்சி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்லையா. இப்படி ஒரு பெரிய இடத்த ஒரு ஆட்சி பண்ணணும், இவ்வளோ பெரிய டைனசிட்டியை கட்டி ஆளணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பின்னாடி இவர் மட்டும் இல்லை, இவரோட சேர்ந்து நிறைய பேரினுடைய உழைப்பு அதற்கு பின்னாடி இருந்திருக்கும். அதில் யார் அப்படின்னு தேடி பார்க்கும்போது எனக்கு மிக பிடித்தமான ஒரு நபி தோழர் உக்பா பின் நௌஃபி ரலியல்லாஹ். அவர் இளைஞராக இருக்கும்போதே என்ன செஞ்சிருக்காருன்னா, படைக்கு தளபதியாக இருந்து நிறைய இடத்த ஆட்சி பண்ணியிருக்கார். இவர்னால என்ன ஆகியிருக்குன்னா, இந்த மூலையிலிருந்து அந்த மூலை வரைக்கும் நம்முடைய ஆட்சி பறந்து போயிருக்கு. பறந்து விரிஞ்சதுக்கு காரணம் இவர் தான். அங்கே போய் ஒரு பெரிய இடத்த போர் புரிஞ்சு வெற்றி கொண்டு நம்மளுடைய பரப்பளவே அதிகம் பண்ணியிருக்கார். நம்மளுடைய ஆட்சி பகுதிகளை உலகம் முழுக்க பரவ செஞ்சிருக்கார். இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அட்லாண்டிக் ஓஷனுடைய அந்த அட்லாண்டிக் பெருங்கடலினுடைய அலைகளில் நின்றுட்டு இப்படி பேசுறார். ஒரு இளைஞர் அந்த காலத்தில் அப்படி வேகமாக, விவேகமாக, அவ்வளோ ஸ்ட்ராங்காக, பவர்ஃபுல்லாக, ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அட்லாண்டிக் ஓஷன் அங்கே அந்த அலையில் இருந்துட்டு இப்படி பேசியிருக்கார். இறை தூதரினுடைய இறைவனின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், இந்த கடல் மட்டும் இங்கே குறுக்கிடவில்லை என்று சொன்னால், உலகத்தின் அத்துணை பகுதிகளிலும் இஸ்லாமியர்களினுடைய வெற்றி கொடியை நான் நாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்றார். அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து. இப்போ அட்லாண்டிக் ஓஷனுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அட்லாண்டிக் ஓஷனுக்கு பின்னாடி அமெரிக்கா இருந்திருக்கு. அமெரிக்கா இப்போ இருக்கு. அந்த ஓஷன் மட்டும் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அமெரிக்காவும் முஸ்லீம் நாடு தான். நம்முடைய இஸ்லாம் அங்கே வரைக்கும் பரவி இருக்கும். அந்த ஓஷன் இருந்ததுனால அந்த கண்ட்ரிக்கு அன்றைய காலகட்டத்தில் போக முடியல. இப்போ எந்த அளவிற்கு அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கு 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்கள் இருக்க முடியுது. இப்போது இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆட்சி பொறுப்பு, அரசியல், இதெல்லாமே ஒரு கட்டத்தில் இஸ்லாமியர்கள் அதில் மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க. இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் நம்மளுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, மற்ற சமூகங்களை காட்டிலுமே. நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நம்முடைய பங்களிப்பும் இருக்கணும். வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் நம்முடைய பங்களிப்பும் இருக்கணும். இது எதுக்குப்பா நமக்கு அரசியல், எதுக்கு நமக்கு, நம்ம எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படின்னு இல்லாமல் நம்முடைய பங்களிப்பும் அதில் இருக்கணும். இந்த உலகத்தில் ஆட்சி பண்ணக்கூடிய, நல்லாட்சி நடக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் பாருங்களேன், ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த எந்த தலைவர்னாலும் பாருங்களேன், அவங்க பேசும்போது நம்மளை மேற்கோள் காட்டாமல் அவங்களால பேச முடியாது.
நம்முடைய கலீஃபாக்களை பற்றி, நம்முடைய ஆட்சியை பற்றி. இங்கிருந்து தான் இதை ஃபாலோ பண்ணுறோம். உமர் ரலியல்லாஹு போல் ஆட்சி பண்ணணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் ஆட்சி பண்ணுறோம், அதனால தான் இங்கே இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் பெருமை பேசாமல் எங்கேயுமே நல்லாட்சி வந்து நடக்காது. அப்போ எல்லாவற்றிற்கும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி, இப்போ நம்ம அதில் வந்து பின்தங்கி போயிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம நாட்டில், நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்டில் அதில் நமக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த இந்திய தேசத்தில் நம்மளுமே, நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்கள் மிக முக்கியமான பொறுப்புகள் அல்லாஹ் தஆலா நம்மளை வைக்கணும். முக்கியமான பொறுப்புகளில் இருந்து நம்ம சமூகத்திற்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு உங்களுடைய துவாக்களில் இதை சேர்த்திக்கங்க. நம்ம சமூகத்திற்கான துவாவாக இது இருக்கட்டும். யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.